education. ஓகே ஃபைன். நேற்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பார்த்து அதை நாங்கள் இப்போ ரீகேப் மாதிரி பார்ப்போம். அதாவது வந்து ஃபோட்டோஷாப் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் திரும்ப நான் சொல்கிறேன்க்கா, ஃபோட்டோஷாப் வந்து ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இது வந்து யாரா இருக்குன்னு சொல்லி பார்த்தா டிசைனர்ஸுக்கு வெப் டெவலப்மெண்டர்ஸ், அதுக்கு கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ், கிரியேட்டிவ் கண்டென்ட் செய்கிறவங்களுக்கு, அதை தவிர வந்து நிறைய பேருக்கு மிச்சம் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. இதை தவிர இந்த ஃபோட்டோஷாப்பில் யூஸ் என்னன்னு சொன்னா இமேஜ் எடிட்டிங், பேசிக்கான இமேஜ் எடிட்டிங். அடுத்து வந்து ஃபோட்டோ ரீடச்சிங், அடுத்து வந்து இமேஜ் கம்போசிட்டிங். அது மாதிரியே வெப்சைட் டெவலப்பர்ஸுக்கும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றதுக்கும் இந்த ஃபோட்டோஷாப்ல செய்யலாம். இதை தாண்டி நிறைய செய்யலாம். மெயினா வந்து இவ்வளவுதான் எங்களுக்கு இதால யூஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்ப வந்து நேற்று பார்த்த நாங்கள் இதை வந்து எப்படி ரிமூவ் பண்றேன்னு சொல்லி வந்து செஞ்சிருக்கோம். இதை ரீகேப் மாதிரி பார்க்க கிடக்குது. நேற்று சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே செஞ்சு. ஓகே, ரெண்டு விதமா போட்டோஷாப்ல ஓபன் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஃபைல் போய் ஓபன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா Ctrl+O. நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே அந்த ஷார்ட்கட் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு விதமா ஓபன் பண்ணலாம். இதை தாண்டியும் நாங்கள் இமேஜை நாங்கள் டிராக் பண்ணி கொண்டு வந்து இங்க விட்டாலும் ஓகே தான். நாங்க இப்படியும் ஓபன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா இப்ப எப்படின்னு சொன்னா நாங்க வந்து இப்படியும் போய் ஓபன் பண்ணி லொகேஷனை பார்த்து ஓபன் பண்ணலாம். இல்ல நாங்க ஆல்ரெடி லொகேஷன் ஓபன் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா அந்த லொகேஷன் ஸ்ட்ரைட்டா போய் இப்ப எனக்கு இது தேவைன்னு சொன்னா இதை மட்டும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதுல விடலாம். ஸோ இது வந்து ஃபைல் ஓபன் பண்ற விதம். பிஎஸ்டி, அதாவது பிஎஸ்டி தான் போட்டோஷாப்போட ஃபார்மேட். நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஜேபிஇஜி, இது ஜேபிஇஜி. அதோட இமேஜ் ஒரு இமேஜா இருக்கு. இதையே நான் சர்வ் பண்ண போறேன்னு சொன்னா பிஎஸ்டின்னு சொல்லி சர்வ் ஆகும். பிஎஸ்டின்னு சொன்னா போட்டோஷாப் டாக்குமெண்ட், அதான் அதோட விரிவாக்கம். ஸோ பிஎஸ்டி ஃபைல்ல எல்லாமே சர்வ் ஆக போகுது. ஓகே, நாங்க இப்ப புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா இப்ப இமேஜை இம்போர்ட் பண்ணாம உங்களுக்கு தனி ஒரு கேன்வஸ் சொன்னா சொல்றேன். இப்ப ஃபைல்ல போய் நியூ Ctrl+N அல்லது Command+N மேக் யூஸ் பண்றவங்களுக்கு. ஸோ நியூல போனோம்னு சொன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு. நேற்றே பார்த்துனாங்க என்னென்ன ப்ரீசெட்ஸ்ன்னு சொல்லி. எங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு இதுல. இல்லைன்னு சொன்னா மேனுவலா உங்களுக்கு வேணும்னு சொன்னா மாத்தலாம். ஓகே, நான் கஸ்டமே சும்மா போறேன். இதுக்கு பேர் தான் கேன்வஸ். இதுலதான் நாங்க ஒர்க் பண்ண போறோம். ஸோ உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபார்மேட்ல வேணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோசியல் மீடியாஸுக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கும், வேற வந்து வெப்சைட்டுக்கு வேற இது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க மாத்த போறோம். இதெல்லாம் ஒர்க் பண்ண போறோம் நாங்கள். இதெல்லாம் நாங்க சொல்றது கேன்வஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேன்வஸ்ல வந்து கலர் ப்ரொஃபைல் இருக்கு. அதாவது இந்த கலர் ப்ரொஃபைல் வந்து எப்படின்னு சொன்னா ஆர்ஜிபி விரிவாக்கம் என்னண்டா ரெட், கிரீன், ப்ளூ. இமேஜ்ல போயிட்டு மோட்ல போயிட்டு நாங்க பார்க்கலாம் எதுல இருக்குன்னு சொல்லி. ஆர்ஜிபி கலர்ல இருக்கு. ஸோ மிச்சதெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னா வேற ஒரு பர்பஸ்க்காண்டி. பிட்மேப் வந்து ரொம்ப பழைய வெர்ஷன், அது வந்து இப்ப இல்லை. அதுல வந்து செய்யற வேலையே எங்களுக்கு எனேபிள் பண்ணிடலாம் இருக்கு. இப்ப அது பழைய வெர்ஷன், சைஸும் சரியான குறைவா இருக்கும். பேசிக்கா நாங்கள் வந்து இப்ப ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்றது இல்ல வந்து வெப்சைட் யூஸ் பண்ற வந்து ஆர்ஜிபில இருக்கும். சிஎம்வைகேன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது சிஎம்வைகேன்னு விரிவாக்கம் வந்து சியான், மஜந்தா, எல்லோ, கீன்னு சொல்றது. கீ வந்து அதுக்கு மீன் பிளாக் தான் கீன்னு சொல்லிக்கணும். ஸோ சிஎம்வைகேன்னு சொன்னா அந்த பிரிண்ட்டுக்கு ஆர்ஜிபிக்கும் பிரிண்ட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆர்ஜிபில வந்து ஒரு ரெட் வந்து ரெட்டா இருந்தா சிஎம்வைக்கில் வந்து ஒரு பிங்க் அடிக்கும், ஒரு வித்தியாசமான பிங்க் அடிக்கும். ஸோ அது வந்து பிரிண்டிங் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்றது. அதே மாதிரி தான் கீழே வந்து பிட்ஸ் இருக்கு, எத்தனை பிட் சேனல்னு சொல்லி. அதாவது கலர் வந்து டபுள் ஆகிக்கொண்டே போகும் உங்களுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க வந்து சோசியல் மீடியாவுக்கு 8 பிட்ஸ் காணும் உங்களுக்கு, பட் தாராளமாக காணும் 8 பிட் வந்து. ஸோ இல்ல எங்களுக்கு வந்து கூட வேணும்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு பெரிய பேனர் அடிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் வந்து 16 பிட் அல்ல 32 பிட் போட்டே ஆகணும் என்று சொன்னா அப்பதான் பெரிய சைஸுக்கு வந்து நிறைய கலர் வரும். ஸோ அதான் இந்த பிட்ஸ் இந்த மீனிங் பேசிக்குது. ஸோ எங்களுக்கு எப்பவுமே வந்து ஆர்ஜிபிலான் இருக்கும். நீங்க டிஃபால்ட்டா ஆர்ஜிபி தான் இருக்கும். தேவைன்னு சொன்னா சிஎம்வைக்கே மாத்திக்கொள்ளலாம். ஓகே, இதான் ஆர்ஜிபி சேனலுக்கு மேல இது கேன்வஸ். இது பார்த்துட்டோம்.
ஓகே, இப்போ இந்த இமேஜ் நாங்கள் எப்படி கொண்டு இந்த இமேஜ் நாங்கள் எப்படி கொண்டு இதுல இந்த கேன்வஸ்ல விடுறேன்னு சொன்னா அதே மாதிரி தரோம். ஒன்றில் நாங்கள் ஃபைல் போய் ஓபன் பண்ணலாம், கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஓபன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாவே அந்த இமேஜை டிராக் பண்ணி கொண்டு இதுல விடலாம். ஸோ 2 விதமா விடலாம். இப்ப நீங்கள் வழியா பார்க்கணும். இதை வந்து நான் இப்படியே டிராக் பண்ணி கொண்டு போட்டோஷாப்ல வச்சு கிளிக்க எடுக்காம கிளிக்க ரிலீஸ் பண்ணாம இதுல வச்சு ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த கேன்வாஸுக்குள்ள அந்த இமேஜ் நிற்கும். ஸோ இங்க பாருங்க ஃபிட்டா நிக்குது அதுக்குள்ளேயே. ஸோ இது வந்து இப்படி நிற்கும். இன்னொரு மெத்தட் இருக்கு என்னண்டா, இதை நாங்கள் இன்னொரு ஃபார்மேட் அதாவது இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ண போறோம்னு சொன்னா அதே மாதிரி தான் நாங்கள் இதை அப்படியே டிராக் பண்ணி கொண்டு மேல விட்டோம்னு சொன்னா இந்த டேப்ல விட்டோம்னு சொன்னா அது வந்து இன்னொரு டாக்குமெண்டா இருக்கும். இங்கே இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கும், கேன்வாஸ் மேல வராது. ஸோ நாங்க என்ன செய்யணும்னா இதை மேனுவலா கட் பண்ணி கொண்டு போய் இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு எதுவுமே செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இந்த கேன்வாஸை க்ளோஸ் பண்றேன். ஸோ இதில் நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் ப்ரொஃபைல போய் பார்க்கலாம். இது வந்து RGB கலர்ல இருக்கு, RGB 8 பிட்ல இருக்கு, எங்களை வடிவாய் காணும். இதுலயே நாங்கள் இமேஜ்ல போய் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு, இமேஜ் சைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், கேன்வாஸ் சைஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ச்ல இருக்கு, 27 இன்ச் பை 27ல இருக்கு, ஆக்சுவலி ஸ்கொயர் இருக்கு. ஸோ நாங்கள் மாற்றி பார்க்கலாம், சென்டிமீட்டர்ஸ் பார்க்கலாம், மில்லிமீட்டர்ஸ்ல பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம் இதுல. ஓகே, அது தவிர வந்து இந்த போட்டோஷாப் ஃபுல்லாவே லேயர்லாம் போகுது, எல்லாமே லேயர். இந்த சைட்ல இருக்க லேயர் உங்க பேனல் வந்து இப்படி காணையில இப்படி இங்க மாறி போச்சுன்னு சொன்னா F7 உங்களோட கீபோர்ட்ல F7 கட்டாயம் இருக்கும். F7 அமர்த்தீங்கன்னு சொன்னா லேயர் பேனல் வரும். இப்போ நான் F7 அமர்த்துறேன், லேயர் பேனல் வந்துட்டு. ஓகே, இதுல நீங்க யோசிக்கலாம் என்ன பேக்ரவுண்ட் காட்டுது, பக்கத்துல லொக் இருக்குன்னு சொன்னா போட்டோஷாப்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து எப்பவுமே அதை வந்து பேக்ரவுண்டா தான் எடுக்கும். நாங்க என்ன இமேஜ் இம்போர்ட் பண்ணாலும் அது வந்து பேக்ரவுண்டா தான் எடுக்கும். ஸோ அந்த பார்வையில வந்து இப்ப இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இதை நான் நார்மல் லேயரா யூஸ் பண்ணிடலாம். இப்போ இழுத்தம்னு சொன்னா வராது, கன்வெர்ட் பண்ண சொல்லி சொல்லுது, ஒரு மெசேஜ் எப்படி வரும், ஏன்னா இது ஆல்ரெடி லொக்ல இருக்கு. ஸோ இதை அன்லாக் பண்றது ஈஸி. இப்படியே போய் கிளிக் பண்ணா ஓகே, இதுல டபுள் கிளிக்ல கிளிக் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். டபுள் கிளிக் பண்ணா வராது, கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போது சாதாரண லேயர் இது. இந்த லேயரை வந்து நாங்கள் டூப்ளிகேட் பண்றோம், Ctrl+J, அதாவது இல்லைன்னா Command+J மேக்ல. ஸோ Ctrl+J கிளிக் பண்றேன். இல்லைன்னு சொன்னா இது அப்படியே டிராக் பண்ணி கொண்டு வந்து இது வந்து நியூ லேயர், இந்த பிளஸ் மாதிரி இருக்க வந்து நியூ லேயர். ஸோ இந்த நியூ லேயரோட நாங்கள் இப்படியே கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு காப்பி வரும். அதாவது இதை நாங்க அப்படி காப்பி பண்ணி கொண்டு புதுசா காப்பி பண்ணி எடுக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நாங்க Command+J கொடுக்கலாம். இப்போ நான் அன்டூ பண்றதுக்கு கூட Ctrl+Z. ஸோ Ctrl+Z சொன்னா அன்டூ பண்றோம். ஓகே, இப்போ நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்றேன், Ctrl+J அல்ல Command+J மேக்ல டூப்ளிகேட் பண்ணி போட்டு இதை நான் பேக்ரவுண்ட் மாத்தாம பேக்கப் மாத்துறேன். என்ன ரீசன் சொன்னா இதுல வந்து நான் ஒரு ஒர்க் பண்றேன். இந்த ஒர்க்கை வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அன்டூ பண்ண இல்லாம இருக்கும். அதாவது திருப்பி வந்து நாங்கள் பழைய நிலைமைக்கு போயிடாம இருக்கும். ஸோ வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறோம். இன்கேஸ் இது டேமேஜ் ஆனா கூட அல்லது ஒரு இதை வந்து மாறி செஞ்சா கூட இதுல வந்து நாங்க போய் எடுக்கலாம் பழையபடி. ஸோ வந்து இதை பேக்கப்னு சேவ் பண்ணி போட்டு இந்த ஐ மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து ஹைட் பண்றது அன்ஹைட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ வந்து நாங்க லேயரை வந்து ஹைட் பண்ணி பார்க்கலாம், அன்ஹைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை ஹைட் பண்ணி விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, டிரான்ஸ்பெரண்டா இருக்கு இதுல. அதை போலதான் இதை நாங்கள் பேக்கப்பா சேவ் பண்ணி போட்டு ஹைட் பண்ணி விட்டா போதும், இதுல நாங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, நேற்று பார்த்த மாதிரி தான் அதே போலதான் இதுலயும் செலக்ட்ல போயிட்டு கலர் ரேஞ்ச்ல போயிட்டு திருப்பி சொல்லலாம், செலக்ட்ல போயிட்டு கலர் ரேஞ்ச் போயிட்டு சாம்பிள் கலர்ஸ் இங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேப்ல சாம்பிள் கலர்ஸ் தான் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ சாம்பிள் கலர்ஸை கிளிக் பண்ணி அந்த சாம்பிள் பண்ற இருக்கு, இதைத்தான் நாங்கள் கிளிக் பண்ண போறோம், இதை தான் ரிமூவ் பண்ண போறோம்னு சொல்லி சாம்பிள் பண்ணிட்டு இங்க வந்துடும். சாம்பிள் பண்ணணும், இங்க வந்துடும். இந்த ஃபுசினஸ் வந்து ஒரு அளவா இருக்கும், ஆகலும் லோன்னு சொன்னா அதோட ஷேடோவையும் எடுத்துட்டு வந்துடும், இல்லைன்னு சொன்னா ஆக கூடன்னு சொன்னா டிரான்ஸ்பெரண்டா வந்துடும், இதுவும் லோகோவும் சேர்ந்து. ஸோ ஒரு மிட்ல நாங்க வைக்கிறோம், ஒரு 90 மாதிரி வச்சுட்டு அது இமேஜுக்கு இமேஜ் மாறுபடும். ஸோ ஓகே பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இந்த செலெக்ஷன் என்னன்னு சொன்னா இந்த வெளிப்பக்கம் மட்டும், நாங்க சாம்பிள் பண்ண ஏரியா மட்டும். இப்ப நாங்க இதை வந்து புது லேயருக்கு எடுத்து கொண்டு போனோம்னு சொன்னா Ctrl+J இப்படியே செலெக்ஷனை வச்சு Ctrl+J பண்ணோம்னு சொன்னா இந்த செலெக்ஷன் மட்டும் புது லேயருக்கு போகும். ஆனா எங்களுக்கு அப்படி வராது, லோகோ மட்டும் வராது. இப்ப நான் Ctrl+J கிளிக் பண்ணி புது லேயர் கொண்டு போறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இங்க லேயர் வந்துட்டு இதை ஹைட் பண்றேன், எங்களுக்கு இப்படிதான் வரும்.
லோகோ மட்டும் கட் ஆகி பேக்ரவுண்ட் மட்டும் வரும். ஆனா எங்களுக்கு தேவை இது இல்லை, எங்களுக்கு தேவை லோகோ. ஸோ அன்டூ பண்றேன், கண்ட்ரோல் Z அல்ல கமாண்ட் Z, எல்லாருக்குமே தெரிஞ்ச கீ தான். இப்போ நான் இதை இன்வெர்ட் பண்ணணும், அதாவது லோகோ மட்டும் செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் I இன்வெர்ட்டுக்கு, திருப்பி சொல்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் I என்று சொன்னா இன்வெர்ட், செலெக்ஷனை வந்து இன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு சரி, இது மட்டும் தான் தேவை. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் J, திருப்பி நான் புது லேயருக்கு எடுத்துட்டு போறேன், கண்ட்ரோல் J. இப்ப பாருங்க இந்த செலெக்ஷன் வந்து இங்க சரியா வந்துட்டு. ஓகே, இது வந்து PNG அப்படியே சேவ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா பேக்ரவுண்ட் ஒன்று மாத்தி போட்டு புது லேயர் இங்க ஆட் பண்ணி போட்டு, இல்லைன்னு சொன்னா நாங்கள் இதுல போய் லேயர்ல போய் நீங்க சொன்ன மாதிரி லேயர்ல போய் நியூல போய் ஆட் பண்ணலாம். லேயர் நியூ போனோம்னு சொன்னா லேயர் இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, அதுலயே கீ இருக்கும் பக்கத்துல ஷார்ட்கட். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்கட்டை வந்து மாஸ்டர் பண்றீங்களோ உங்களுக்கு போட்டோஷாப் இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க மாஸ்டர் பண்ணாம கொஞ்சம் கீஸை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரியா கஷ்டமா இருக்கும். நீங்க மேக்ஸிமம் பழகுங்க, உங்களோட ஃபேமிலியான கீஸ் தான் வரும். இப்படியும் வந்து கண்ட்ரோல் Z அன்டூ பண்றதுக்கு, கண்ட்ரோல் A ஆல் செலெக்ஷனுக்கு. ஸோ வந்து நார்மலாவே வந்து கண்ட்ரோல் C காப்பி பண்ண, கண்ட்ரோல் V அதை மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் தான். அப்படி இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியல ஷார்ட்கட் என்ன தெரியலன்னு சொன்னா, நீங்கள் எடிட்ல போயிட்டு இந்த சைட்ல எடிட்ல போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, இதுல மெனூஸுக்கு மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா பேனல்ஸுமே இதுல வரும். அதாவது ஃபைலுக்குள்ள என்னென்ன ஷார்ட்கட் இருக்கு, எடிட்டுக்குள்ள என்னென்ன ஷார்ட்கட் இருக்கு, இங்க பாருங்க எல்லாமே இருக்கு. நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் ஃபுல்லாவே. இப்போ எங்களுக்கு வந்து எனக்கு கண்ட்ரோல் செட் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா தனி Z தனியே கொடுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரெண்டு கீ ஒரே இதுக்கு கொடுக்க கூடாது. இப்ப நான் இதுக்கும் Z கொடுத்து இதுக்கும் Z கொடுத்துன்னு சொன்னா வேலை செய்யாது, எரர் காட்டிக்கும் நிற்கும். ஸோ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை இங்கேயே பார்க்கலாம் தெரியலன்னு சொன்னா. ஓகே, சரி நீங்க பார்த்துக்கோலாம் உங்களுக்கு தேவையானது எல்லாம். நியூ லேயருக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இதுல. இது எடுக்கிறது வந்து எடிட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், இதுல போனீங்கன்னு சொன்னா இதுல எல்லாமே இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து இப்ப பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போறோம். உங்களுக்கு ப்ரௌன் கலர் வேண்டாம், ஸோ அதை ப்ரௌன் கலர் மாத்திரக்கு இங்க பாருங்க லெஃப்ட்ல, இதுக்கு பேர் தான் ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்ட் பிக்கர். இதுல கிளிக் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு இப்படி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ணலாம். நாங்க இப்படியே ஃபுல்லா மாத்திக்கிட்டு போறோம், என்ன கலர் வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்க மாத்திட்டு செலக்ட் பண்ணி போட்டு ஓகே பண்ணோம்னு சொன்னா அந்த கலர் செலக்ட் ஆயிடும். இதுல ஃபோர்கிரவுண்ட்ல இதுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து இப்ப கிரே செலக்ட் ஆயிருக்கு. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த லோகோவுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ லேயர் ஒன்று கிரியேட் பண்றேன், இதுல போய் கிளிக், லேயர் கிரியேட் ஆகிட்டு இதை ரீநேம் பண்ண கலர்னு சொல்லி. நான் ரீநேம் பண்றது ரீசன் சொன்னா நீங்க ஒரு 50-60 லேயர்ஸ்க்கு மேல போயிக்க உங்களுக்கு எதண்டு தெரியாது, எல்லாமே வந்து லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 இருக்கும். ஸோ கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அதை ஈஸி பண்றதுக்காண்டி அந்த பழக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வாங்கோ, லேயரை ரீநேம் பண்ணுங்க. ஸோ இங்க பேக்கப் ரீநேம் பண்ணீங்க, அதுக்கு என்ன கலர் ரீநேம் பண்றேன் நான், அதை கொண்டு கீழே விடுறேன். அதாவது இந்த லோகோ லேயருக்கு கீழே விடுறேன், கட் பண்ண லேயருக்கு கீழே விடுறேன். ரெண்டா தான் இது ஃபில் பண்ணிக்க, இது வந்து பேக்ரவுண்டா வரும், இது ஃபோர்கிரவுண்டா வரும் இந்த லோகோ. ஸோ இதை அப்படியே மெதுவாக இழுத்து கொண்டு கிளிக் பண்ணி டிராக் பண்றேன், கீழே விடுறேன். ஃபுல்லா அழுத்திங்க சொன்னா ஒரே கீழே போயிடும், அந்த லேயருக்கு கீழே மட்டும் முட்டா காணும். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ண ரீநேம் பண்றேன் கட்ன்னு சொல்லி. ஓகே, இப்ப மேல வந்து கட் பண்ண லோகோ இருக்கு, கீழே வந்து கலர் பேக்ரவுண்ட் இருக்கு, ஃபில் பண்ணாம டிரான்ஸ்பேரண்டா இருக்கு. இதை வந்து எப்படி ஃபில் பண்றது, இந்த கலரை வந்து இந்த கிரே வந்து எப்படி ஃபில் பண்றது. சில பேர் யோசிப்பாங்க, ஓகே பிரஷ் டூல் எடுத்து நான் வந்து பெரிய பிரஷ் டூல் எடுத்து அதை பெருசாக்கி போட்டு நான் பிரஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இது சரியான வேலை இல்லை. நிறைய பேர் வந்து அப்படிதான் யோசிக்கிறாங்க, நான் பிரஷ் நல்லா பெருசாக்கி போட்டு பிரஷ் பண்ண சொன்னா ஓகே தானே சொன்னா, இல்ல இங்க பாருங்க பிரஷ் இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா இங்க பாருங்க நீங்க இதுல டிரான்ஸ்பேரண்ட் தெரியுது, இந்த ஏரியால டிரான்ஸ்பேரண்டா இருக்கு. இது வந்து கரெக்டான வே இல்ல, இதை வந்து ஃபில் பண்ணா காணும். எப்படி ஃபில் பண்ண சொன்னா அன்டூ பண்றேன், கண்ட்ரோல் Z. ஓகே, இது சரியான வே, ப்ராப்பரான வே இது இல்ல. ஃபில் பண்றதுக்கு ஆல்ட் கீயோட பேக் ஸ்பேஸ், அதாவது ஆல்ட் கீயோட பேக் ஸ்பேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபோர்கிரவுண்ட்ல என்ன கலர் இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே. ஸோ ஆல்ட்டோட பேக் ஸ்பேஸ் இப்ப ஃபில் ஆயிட்டு, எந்த இடத்துலயுமே டிரான்ஸ்பரண்டா இல்ல, எந்த பிளேயுமே இல்ல. ஸோ ஓகே வந்துட்டு இப்ப நான் எனேபிள் பண்றேன் இந்த கட் பண்ண லேயரை. இப்ப பாருங்க நான் கட் பண்ண லோகோ இருக்கு வேற பேக்ரவுண்டோட, இது முதல் இருந்தது நான் கட் பண்ணி எடுத்து இப்ப பேக்ரவுண்ட் மாத்தி இருக்கேன்.
ஓகே, சர்வ் பண்றோம். சர்வ் பண்ற எல்லாருக்குமே தெரியும். நீங்க பழைய வெர்ஷன் பாவிச்சீங்கன்னு சொன்னா கண்ட்ரோலோட எஸ் பண்ணாலே சர்வ் ஆகும். அது மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் சர்வ் பண்ண எஸ் கிளிக் பண்ணாலே சர்வ் ஆஸ் வரும். ஆனா சிசி 2021ல வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம், சின்ன வித்தியாசம். ஃபைல்ல போயே சர்வ் பண்ணலாம் நாங்கள். இல்லைன்னு சொன்னா கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் சர்வ் பண்ணணும். கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கிளிக் பண்ணா சர்வ் ஆகும். இல்லைன்னு சொன்னா ஃபைல்ல போயிட்டு சர்வ் அ காப்பி. பழைய வெர்ஷன்ல வந்து சர்வ் ஆஸ் பண்ணாலே எங்களுக்கு வந்து இதுல வந்து ஜேபிஇஜியா, அதாவது இமேஜா சர்வ் பண்ற ஆப்ஷன் காட்டும். ஆனா இதுல காட்டாது, இந்த வெர்ஷன்ல காட்டாது. இந்த அப்டேட்டுக்கு பிறகு காட்டையில எங்களுக்கு. ஸோ நாங்க எப்படி சர்வ் பண்ணணும்னு சொன்னா, இமேஜா சர்வ் பண்ணணும்னு சொன்னா ஃபைலுக்கு போயிட்டு ஃபைல் சர்வ் அ காப்பி இருக்கு, ஆல்ட் கண்ட்ரோல் எஸ். இதுதான் இந்த வெர்ஷனுக்குரியது. இல்லையா சொன்னா நீங்க இதுல போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுல போய் பார்த்தாலே என்ன கமாண்ட்னு சொல்லி இருக்கும், ஆல்ட் கண்ட்ரோல் எஸ் கிளிக் பண்ணா இதுல தான் நீங்கள் இமேஜா சர்வ் பண்ணலாம். கிளிக் பண்ணி சொன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை ஜேபிஇஜி, ஜேபிஇஜி கிளிக் பண்றேன். ஸோ ரீநேம் பண்ண, உங்களுக்கு தேவையான ரீநேம் பண்ணலாம். ரீநேம் பண்ணும்போது லொகேஷன் சூஸ் பண்றேன். ஓகே, நான் புதுசாக ஒரு போட்டோ கிரியேட் பண்றேன், லோகோன்னு சொல்லி. இதுல வந்து நான் 001 சொல்லி ஒரு சும்மா ஒரு பேரை கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். சர்வ் பண்ணு சொன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எங்களுக்கு குவாலிட்டி தான் இல்லை செக் பண்ண போறோம் ஃபுல்லாவே. லோ, மீடியம், ஹை, மேக்ஸிமம். மேக்ஸிமம் கொடுத்துட்டு சில வேளை மேக்ஸிமம் கொடுத்தா இவ்விடத்துல நிற்கும். நாங்கள் அதை ஃபுல்லா இழுத்து விட்டுட்டு ஃபுல் குவாலிட்டியில சர்வ் பண்ணலாம். ஓகே கொடுத்தோம்னா ஓகே சர்வ் ஆகிடும். இப்போ நீங்க ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபைல் இருக்கும், ஜேபிஇஜியா. ஓப்பன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கு. ஓகே, இது ஜேபிஇஜியா சர்வ் பண்ற மெத்தட். ஆனா எங்களுக்கு பிஎன்ஜியா வேணும், அதாவது கட் பண்ண லோகோ மட்டும் வேணும்னு சொன்னா சிம்பிள், நாங்க ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ வந்து நாங்க இதை கட் பண்ணதை வந்து நாங்க என்ன செய்யலாம், எப்படி சர்வ் பண்ணலாம் பிஎன்ஜின்னு சொன்னா, இதை வந்து ஹைட் பண்ணி போட்டு இதையும் ஹைட் பண்ணி போட்டு டிரான்ஸ்பரண்டா விடணும். டிரான்ஸ்பரண்டா விட்டுட்டு கொஞ்சம் இதை பெருசாக்கலாம். கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, அதாவது இந்த இமேஜை வந்து கொஞ்சம் பெருசாக்குறதுக்கு. இல்லைன்னு சொன்னா மேல பாத்தீங்கன்னு சொன்னா செலக்ஷன் டூல்ல விட்டுட்டு மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் வந்து காட்டும். ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்காமலே, கண்ட்ரோல் டி கொடுக்காமலே. சில பேர் இதை எனேபிள் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் யூஸ் பண்றது இல்லை. கண்ட்ரோல் டி கிளிக் பண்றேன். ஸோ வந்துட்டு இதை நான் இனி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இனி எனக்கு தேவையான அளவுக்கு சைஸ் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணலாம், இல்லை என்டர் பண்ணாலும் ஓகே. இப்போ இது ஃபிட்டா இருக்கு இதுக்கு. இதை நாங்கள் பிஎன்ஜி அப்படி சர்வ் பண்றது. அதே மாதிரி தான் ஃபைல் போறோம், சர்வ் அ காப்பி, இல்லை உங்களுடைய வந்து சர்வ் ஆஸ் பண்ணலாம். லொகேஷன் வந்து சூஸ் பண்றேன் நான், லோகோ அகைன் சர்வ் பண்றேன். ஓகே சாரி, இதுல மாத்திரன் ஜேபிஇஜில இருக்கு, நான் மாத்திரன் இப்ப இந்த ஃபார்மேட்டை பிஎன்ஜி கீழே இருக்கு. கிளிக் பண்றேன், சர்வ் பண்றேன். ஓகே, அதுவும் டிஃபால்ட்டா தான் இருக்க போது, நாங்க எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்லை, லார்ஜ் ஃபைல்லையே சர்வ் பண்றோம். ஓகே, இப்ப சர்வ் ஆயிட்டு பிஎன்ஜியா. ஓபன் பண்ணி பார்த்தா இது வந்து ஜேபிஇஜி, இது பிஎன்ஜி. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நாங்க ஓபன் பண்ண சொன்னா இது வந்து ஜேபிஇஜியா இருக்கு, இது பிஎன்ஜியா இருக்கு, கட் பண்ண ஃபைல். ஸோ இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாமே, லோகோவா யூஸ் பண்ணலாம் ஒரு இதுக்கு. நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இதை நான் இப்போ க்ளோஸ் பண்றேன். இல்லை, இதை நான் க்ளோஸ் பண்ணாமல் சொல்றேன். புது இமேஜ் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸுக்கு கொஞ்சம் இமேஜ் வச்சிருந்தேன் நான். ஓகே, இந்த இமேஜை வந்து நான் இதுல கொண்டு வந்து இம்போர்ட் பண்றேன். எல்லாருக்குமே தெரியும், இதுல விடுறேன். நான் விட்டுட்டு இதுக்கு நான் லோகோ போட போறேன். ஸோ இந்த ஃபைல் போயிட்டு லோகோல சர்வ் பண்ணதை எடுத்து கொண்டு வர போறேன். இந்த ஜேபிஇஜியும் இந்த பிஎன்ஜியும் எடுத்து கொண்டு வர போறேன். ஓகே, நான் எடுத்து கொண்டு வந்து அப்படியே டிராக் பண்ணி கொண்டு வந்து இது இந்த கேன்வஸுக்கு ஃபிட் ஆயிட்டு, நான் முதல் சொன்ன மாதிரி கேன்வஸ்ல விட்டா கேன்வஸ்ல ஃபிட் ஆயிடும். இந்த டேப்ல விட்டோம்னு சொன்னா புதுசா ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ கேன்வஸ்ல விட்டுட்டேன். இப்போ நான் டிக் பண்றேன். டிக் பண்ணி இங்க பாருங்க ஃபுல் ஆயிட்டு. இதை திருப்பி நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். கண்ட்ரோல் டி. எனக்கு லோகோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும், சின்னாக்கி கொண்டு வந்து ஒரு மூலையில விடுறேன் நான். ஓகே, இது இப்போ லோகோ மாதிரி. ஸோ இதை நான் அப்படியே வச்சு லோகோவா சர்வ் பண்ண போறேன். லோகோ மீன்ஸ்
இப்படியே வச்சு சர்வ் பண்ண போறேன். அதே மாதிரி தான் ஃபைல் சர்வ் ஆஸ் சர்வர் காப்பி போய் சர்வ் பண்றது. அதுக்கு முன்னால இதுக்கும் பிஎன்ஜிக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து ஜேபிஇஜி இமேஜா இருக்கு, எங்களுக்கு இந்த கிரே கலர் வருது. அது வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா பிஎன்ஜி ஃபைல் யூஸ் பண்ணணும், கட் பண்ண ஃபைல். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்றேன். பிஎன்ஜி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதுக்கு மேல விடுறேன். ஓகே, இப்ப பாருங்க வந்துட்டு இதை சின்னனாக்குறேன். கொண்டு வந்து அதுக்கு மேலேயே ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அனுப்பிடுற மேலேயே. ஓகே, இப்ப இது வந்து பிஎன்ஜி, இதை ஹைட் பண்றேன். இது வந்து ஜேபிஇஜி. இப்ப நீங்களே பாருங்க, ஜேபிஇஜி வடிவா இருக்கா இல்ல பிஎன்ஜி வடிவா இருக்கான்னு சொல்லி. இந்த ஜேபிஇஜி வந்து அரவாசி இமேஜை பிடிச்சு கொண்டு இருக்கு. இதுல அரவாசி மீன்ஸ் இதுல ஒரு எங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கு இது. ஸோ நாங்கள் பிஎன்ஜியை போட்டோம்னு சொன்னா அது பார்க்க கொஞ்சம் வடிவாகவும் இருக்கும், எங்களுக்கு டிஸ்டர்பாகவும் இருக்காது. ஸோ ஓகே, இதுதான் பிஎன்ஜிக்கும் ஜேபிஜிக்கும் வித்தியாசம். டிரான்ஸ்பரண்டா ஏரியா இருந்தா அதை பிஎன்ஜியா சர்வ் பண்ண நல்லம். எங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஏரியா கூட இருக்குன்னு சொன்னா அதை பிஎன்ஜியா சர்வ் பண்ண நல்லம். பேக்ரவுண்ட் இருந்தா அதை ஜேபிஜி சர்வ் பண்ண நல்லம். இல்ல நீங்க கேட்கலாம், ஏன் பேக்ரவுண்ட் இருந்தா வந்து இப்படி சர்வ் பண்ண இல்லாதான்னு சொல்லி கேட்கலாம். கட்டாயம் சர்வ் பண்ண பிரச்சனையே இல்லை நாங்கள். ஆனா ஜேபிஜியில சர்வ் பண்ண குவாலிட்டி வந்து அதுல வராது. இதையும் க்ளோஸ் பண்றேன் நான். இந்த லேயரை நான் டிலீட் பண்ணேன். லேயரை டிலீட் பண்றதுக்கு நாங்கள் இங்கே போய் டிலீட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா டிலீட் பட்டனை கிளிக் பண்ணியும் பண்ணலாம். டிலீட், சரி, ஓகே. ஸோ இந்தியன் கிளாஸ் என்ன பார்க்க முடியும் சொன்னா இது வந்து நேட்டியான் கிளாஸ் பற்றி ஒரு குயிக்குது. ஸோ இன்றைக்கு வந்து இந்த இமேஜை எப்படி கட் பண்ணி எடுக்கிறது, பேக்ரவுண்ட் கட் பண்றது. ஸோ கொஞ்சம் நான் என்ன சொல்றது, அட்வான்ஸா போகாம ஆக லோவாக போகாம ஒரு மிட் ரேஞ்சில் போறேன் நான். ஓகே, இந்த இமேஜை வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா பென் டூல். ஓகே, பென் டூல்னு சொன்னா என்ன பண்றது சொன்னா, ஓகே நான் சர்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு டூப்ளிகேட் பண்றேன், கண்ட்ரோல் ஜே, இதை ஹைட் பண்றேன். ஓகே, கட் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ இதை நாங்கள் வெட்ட போறோம், இந்த ஆளை மட்டும் வெட்டி எடுக்க போறோம் நாங்கள். ஓகே, இப்ப நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு இதை கட் பண்றதுக்கு செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இமேஜை நாங்கள் கட் பண்றதுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கணும். பென் டூல் பி. ஓகே, இதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னா ஜூம் பண்ணி இதுல கிளிக் பண்ணி பிறகு ஜூம் அவுட் பண்ணி இங்க கிளிக் பண்ணி திருப்பி இங்க கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி இதுல கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ இது வந்து இதை மாதிரி தான் நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு முந்தி வந்து அப்படிதான் கட் பண்றது. ஆனா இதுல கட் பண்றது வந்து நல்லா இருக்கும், ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஆனா டைம் எடுக்கும் கூட. ஸோ நாங்கள் இப்படி கட் பண்ணி இதுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் க்ளோஸா போய் ஸோ இப்படிதான் பண்ணணும். ஆனா நாங்கள் பண்ண போறது இது இல்லை. இப்ப நாங்க யூஸ் பண்ண போற டூல் குயிக் செலெக்ஷன் இங்க இருக்கு. குயிக் செலெக்ஷன் டபிள்யூ, இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டபிள்யூ. ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்றேன் நான். ஓகே, ஜஸ்ட் நான் அப்படி செலக்ட் பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க இந்த இடம்லாம் செலக்ட் ஆகல. அகைன் கிளிக் பண்றேன், செலக்ட் பண்றேன். இந்த முடியெல்லாம் செலக்ட் ஆகல. ஸோ ஓரளவுக்கு செலெக்ஷன் பண்ணா போதும், எனக்கு தேவையில்லை. நார்மலா செலக்ட் பண்றேன். வெளியில போனதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, செலெக்ஷன் வெளியில போயிட்டேன்னு சொன்னா இங்க பாருங்க இது வந்து ஆடிங் ஆப்ஷன்ல இருக்கு, அதாவது செலெக்ஷன் ஆப்ஷன்ல இருக்கு. இதை வந்து நாங்க மைனஸுக்கு மாத்திட்டோம்னு சொன்னா இந்த ப்ரோசஸ் வந்து தலைகளாக நடக்கும். கிளிக் பண்ணணும்னு சொன்னா உள்ள கொண்டு போகும். இல்லைன்னு சொன்னா அதே பிளஸ்ல வச்சுக்கொண்டு, அதாவது செலெக்ஷன்லயே வச்சுக்கொண்டு ஓல்ட்ட ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னா வடிவா பாருங்க. இதை ஓல்ட்ட ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னா இது மைனஸ் ஆகும். இப்போ இங்க மைனஸ் ஆகிட்டு நான் ஓல்ட்ட ஹோல்ட் பண்றேன், மைனஸ் ஆகுது. இப்படியே வச்சுக்கணும். செலக்ட் பண்ணா அது வெளியில வந்தது உள்ள போய் செலக்ட் ஆகும். ஸோ நான் ஓகே, எனக்கு ஒரு அளவா நான் ப்ரெஷ் செட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ரெஷ் செட் பண்ணலாம். நாங்கள் இங்கே சாரி இதுல வந்து ப்ரெஷ் செட் பண்ணலாம், சைஸை செட் பண்ணி போட்டு நாங்கள் இதுல வந்து செலக்ட் பண்ணலாம்.
ஓகே, இது வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சிசி 14 15 யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த செலெக்ஷன் இருக்கும். ஆனா இப்போ வந்து அட்வான்ஸ்ல வந்து இப்போ நீங்கள் சிசி 2021 யூஸ் பண்ணா இந்த எதுவுமே தேவையில்லை. இதை நான் delete பண்ண செலெக்ஷன் delete பண்றேன். கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டினா டீசெலக்ட், கண்ட்ரோல் டி டீசெலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மலா போய் குயிக் செலெக்ஷன் போனாலே அதை கிளிக் பண்ணாலே மேல வந்துடும் செலக்ட் சப்ஜெக்ட். இது சில பேர்ட்ட இதுல இருக்காது. நீங்க கடைசி வெர்ஷன் யூஸ் பண்ணா உங்களுக்கு இருக்கும் செலக்ட் சப்ஜெக்ட்னு சொல்லி ஆப்ஷன் உண்டு. ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணாலே அதுவாகவே கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் எவ்வளவு நேரம் வச்சு செலக்ட் பண்ணதை அது குயிக்கா செலக்ட் பண்ணி தந்துட்டேன் எனக்கு. ஆனா அதுவும் ஃபுல்லா ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லி இல்ல, இங்க பாருங்க இதுல இருக்கு. இதே மாதிரி தான் நாங்க திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே குயிக் செலக்ட் வச்சு செலக்ட் பண்ணலாம். நாங்க அதை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நாங்கள். ஓகே, இதை மாதிரி பண்ணலாம். நாங்க இதுல எல்லாம் கை வைக்க தேவை, அதுவே செலக்ட் பண்ணி தந்துட்டு நாங்க ஒரு இங்க இதுல வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது செலக்ஷனை எடுத்து விடணும். ஓவர்ட்ட ஹோல்ட் பண்ணி நான் செலக்ட் பண்றேன். ஓகே, வேற எங்க மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இல்ல, ஓகே எல்லாம் கிளியரா இருக்கு. ஸோ இதை நாங்கள் இப்படியே செலக்ட் பண்ணலாம். இதான் செலக்ஷனான்னு சொன்னா இல்ல,